பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த நாளில் ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காக நம்ம கடைசியில் ஜெபிக்க போறோம். சிறு பிள்ளைகள் தாங்க எதிர்காலத்தில் தலைவர்களாய் மாறுறாங்க. அந்த சிறு பிள்ளைகள் தாங்க எதிர்காலங்களில் பெரிய பெரிய ஊழியக்காரர்களாய் மாறுறாங்க. நம்ம பார்வையில் சிறு பிள்ளைகள் தான், அவங்க தான் எதிர்காலத்தில் தேசத்துக்கு தூண்களாய், சபைகளுக்கு தூண்களாய் நிற்கிறாங்க. நம்ம அவங்களை ஆலோசனை தள்ளிவிடக்கூடாது. அவங்கள நம்ம ஒரு ஒன்று தெரியாதுன்னு சொல்லி எண்ணி விடக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க ஒயிட் பேப்பரை போல இருக்கிறாங்க. நம்ம எதிர்காலங்களில் நம்ம ஊர் மாறணுமா, தேசம் மாறணுமா, உலகம் மாறணுமா, இப்பொழுது குடும்பங்களில் இருந்து ஆரம்பிக்கப்படணும். ஒவ்வொரு பிள்ளைக்கு தேவனுடைய வசனத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். பெற்றோர் அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். அவங்க முன்ன நம்ம நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவங்க மைண்ட்ல, அவங்க இருதயத்தில் ரிஜிஸ்டர் ஆகிக்கொண்டே இருக்கும். நம்ம அவங்க முன்ன சண்டை போட்டுன்னு கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு அடித்தடி இருந்தால் அதே முறை அவங்க வளர்க்கப்படுவாங்க. அவங்களுடைய வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல இதே போல சுபாவங்கள் வெளியே வரும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒயிட் பேப்பர்ல நீங்கள் வசனம் எழுதுகிறதும் தவறான காரியங்கள் எழுதுறதும் பெற்றோரிடம் தான் உண்டு. நண்பரே, ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. சில்ட்ரன்ஸ் என்றால் எதிர்காலங்களில் அவங்க தான் தூண்களாய் நிற்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட சிறு பிள்ளைகளை நேசித்தார். அவங்களை போல இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். அதுக்கு உள்ளாடின அர்த்தம் என்னென்றால், சிறு பிள்ளைகள் எந்த ஒரு மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் யோசிக்க மாட்டார்கள். அவங்க எந்த ஒரு பாவமும் அவங்களில் இராது. தூய்மையான இருதயம், தூய்மையான பார்வை, தூய்மையான பேச்சு உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவன் தங்குகிற இடமான ஒரு இருதயமாய் காணப்படும். அந்த மாதிரி பிள்ளைகளை போல நம் மாறாவிட்டா நிச்சயமாய் பரலோக ராஜ்யம் போக முடியாது இல்லையா? இந்த வாரம் முழுவதும் நம்ம சபைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு சபை என்றால் அது நமக்கு சொந்தமா? அது நமக்கு பிசினஸா இருக்கா? அது நம்மளுடைய லைஃப்ல அச்சீவ் பண்ணுகிறதுக்கு ஒரு காரணமா சபை? இல்லையே. ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார். அவர் ஒரு வாரத்துக்கு முன்ன மரிக்கிறதுக்கு முன்னதாக அவர் எல்டர்ஸ் எல்லாம் அழைத்து அவர் பேங்க் அக்கௌண்ட் புக் எல்லாம் அவர் கரங்களில் வைத்து, சாவியெல்லாம் வைத்து, இது எனக்கு சம்பந்தமான ஆலயம் இல்லை, அது நான் கட்டியிருக்கலாம், அது நான் செலவு பண்ணி செய்திருக்கலாம், ஆனால் இது தேவனுடைய ஆலயம், இது தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி அவருடைய எல்டர்ஸ் கையில கீயை கொடுத்துட்டு அவர் ஒரு வாரத்துல அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட்ல மறித்து போறாங்க. தேவன் நடத்துகிற சபை, தேவன் தங்குகிற இடம், தேவன் தங்குகிற நம்ம லைஃப், ஒவ்வொரு காரியமும் தேவன் அறிந்து சரியாய் செய்ய முடிப்பார். அவருக்கு எப்படி தெரியும்? தேவன் உணர்த்துகிறார். அந்த சபை இப்போதும் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்படுகிறது. நம்முடைய சபைகள் எல்லாம் எப்படி காணப்படுகிறது? நம்ம சொந்தம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் அந்த சபையில ஒரு மெம்பரா வைத்து நம்ம ஒரு பிசினஸாய் நம்ம செய்யறோமா? அப்படி இருந்தால் நம்ம சொந்தம் தான் நிற்கும். தேவன் நிற்பாரா? குடும்பத்துக்கு தலைவர் யார்? சபைக்கு தலைவர் யார்? நம்ம சபைக்கு தலைவர் தேவனா இருந்தால் அவருடைய சித்தம் தான் நிறைவேறணும், வசனத்தின்படி நடக்கப்படணும். அந்த சபை என்றென்றைக்கும் நிலைக்கும். இன்றைக்கு நாம் இருக்கலாம், நாளைக்கு நம் பிள்ளைகள் உட்கார்ந்து ஆராதிப்பார்கள், நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆராதிப்பார்கள், நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து அந்த ஊழியம் நடக்கும். எப்பொழுது தேவன் தலைவராக இருந்தார். ஒருவேளை நம்மளே தலைவராக இருந்தால் அது நம்மளோடவே முடிந்துவிடும். தேவன் தங்குகிற இடமா இருந்தால் நிச்சயமாய் அவர் ஆதி காலம் தொடங்கி கடைசி வரையும் அவர் நிலைத்திருப்பார், நடத்துவார். இதுல இருந்து ஒரு சந்தேகம் இல்லை. குடும்பங்களில் பார்க்கிறோம் தலைவர்கள் யார் என்றால், ஒரு குடும்பங்களில் மனைவி இருப்பார்கள், ஒரு சில குடும்பங்களில் கணவர் இருப்பார். எல்லா கணக்கும் அவர் தான் பார்ப்பார். அந்த குடும்பத்தை ஜாகிரதையாய் வழிநடத்துவார். சில குடும்பங்களில் மனைவி பார்ப்பார்கள். இது ரெண்டுமே குடும்பம் தான் நடத்துறாங்க. ஆனா கடைசியில் நம்ம பார்க்கும்போது பிரச்சனைகளை கொண்டு போய் முடிகிறதுக்கு காரணமா இருக்கும் சிலர் நடத்தும் போது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல
புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தலைவராய் இருக்கிறார். சபைக்கு புருஷன் தலையா இருக்கணுமா, மனைவிக்கு. இந்த 2 காரியங்கள் மாறினால் நம்ம வெற்றி இருக்காது, பிரச்சனை தான் மிச்சம், அவமானம், நிந்தைகள் தான் மிச்சம். நம்முடைய சபைகள், நம்முடைய லைஃப்ல தேவன் தலைவரா இருந்தால் நிச்சயமா நம்மளுக்கு வெற்றி உண்டுங்க. ஒருவேளை சபைக்கு யார் தலைவரா இருக்கிறார், அது நம்முடைய மாம்சமான யோசனைகள் அந்த தலையா இருக்கா, அது நிச்சயமாய் வளர்ச்சிக்கு ஏதுவா இருக்காது. தேவனுடைய ஆலோசனை நம்மளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது நிச்சயமாய் அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். எபேசியர் 1:22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி 23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். பாருங்க, எல்லாவற்றிற்கும் அவரே மேலான தலைவர். ஃபைனல் டெசிஷன் அவர்தான், ஃபர்ஸ்டும் ஆதியும் அந்தமும் அவர்தான். அப்படி இருக்கிற சபை நிச்சயமாய் வெற்றியை நோக்கி போகும். சபை என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வெற்றி உண்டு, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெற்றி உண்டு, குடும்பங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி உண்டு. ஆமாங்க, நீ வெற்றி பெற்றால் சபை, சபை வெற்றி பெற்றால் நீ வெற்றி பெற்றுமாறு. எப்ப தெரியுமா? தேவன் தலைவராக இருக்கும் போது. ஜெபிப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அந்த ஜெபங்கள் தேவன் நிச்சயமாய் கேட்டு அந்த சிறு பிள்ளைகளை எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். சைல்டு என்றால் அப்சர்வேஷன் நாம் பார்ப்போம். கேரக்டர், ஹெல்த், இன்டிகிரிட்டி, லீடர்ஷிப், டெவலப்மெண்ட். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க டெவலப்மெண்ட் ஆகணுமா. சிறு பிள்ளைகள் தொடங்கி எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போல அவங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் இருக்கும்போது தானே சிறு பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பார்கள். அதே போல நம்மளும் விசுவாசத்தில் ஒவ்வொரு படி வளரணும். சைல்டுக்கு அப்சர்வேஷன், சைல்டு ஹெல்த், இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெவலப்மெண்ட். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக, அவங்களோட ஆரோக்கியத்துக்காக, அவங்களோட எதிர்காலங்களுக்காக, அவங்களுடைய விசுவாசத்துக்காக, அவங்களோட பெற்றோருக்காக, சபைக்கு தலைவராய் இருந்தால், குடும்பத்துக்கு தலைவராய் இருந்தால் இவைகளெல்லாம் சரியா இருக்குங்க. எந்த குடும்பத்துல தலைவர் இல்லையோ, எந்த சபைக்கு தேவன் தலைவரா இல்லையோ, அது வெற்றிக்கு சாதகம் அல்ல. இப்பொழுது நாம் பாரப்பட்டு ஜெபிக்க போறோம். கண்களை மூடி அவரை நோக்கி பண்றோம். ஹல்லேலூயா. சோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் ஐஸ்வர்யமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமாய் உங்களுடைய வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் தலைவராய் இருக்கிறீர். கணவன் குடும்பத்திற்கு மனைவிக்கு தலைவனாய் இருக்கிறது போல ஆண்டவரே, குடும்பத்திற்கும் சபைக்கும் நீரே தலைவர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய தலைமையின் கீழ் நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, கடைசி காலத்திலே உங்களுடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் உரைக்கவும் நீர் பயன்படுத்துவீர் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காமல் இருக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகள் இல்லாமல் கூட ஒரு சிலர் இருக்கலாம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் உமக்காக அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அர்ப்பணிக்கும் நீர் செய்யும் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளையும் நீர் தொடுவீராக பார்த்த கடைசிக்கு நாட்களிலே அவர்களை ஆண்டவரை தொட்டு ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணி நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. எல்லாவற்றையுமே உங்களுடைய பாதப்பள்ள கொடுக்குறோம்பா. நீ தகுதிப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கென்ற ஒரு பெரிய கூட்டத்தை, ஒரு சேனையை அவர்கள் ஆண்டவரே சிறு வயது முதற்கொண்டே ஆண்டவர் அவர்கள் ஆயத்தப்படுத்த நீர் ஆண்டவரே உதவி செய்வீராகப்பா. நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்துமாப்பா. துதிகன மகிமை ரட்சகரும் மீட்புறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிதாவே உமக்கு இந்த ஜெபத்தை நாம் தெரியப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். தேவன் நிச்சயமாய் தலைவராய் உனக்கு இருக்கணுமா, சபைக்கு இருக்கணுமா, பிள்ளைகளுக்கும் இருக்கணுமா, அவரை நோக்கி